ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, யுத்தம் இல்லாத காரணத்தால் மத பிரச்சனையை ஏற்படுத்த வடக்கிலும் தெற்கிலும் சதி, முப்படைகள் முன்னிலையில் அன்ரோகுமார குற்றச்சாட்டு. யுத்தத்தால் நீண்ட காலமாக தங்களின் அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொண்ட ரணிலும் மஹிந்தவும் யுத்தம் இல்லாமல் போனதால் இப்போது சோர்வடைந்திருக்கின்றார்கள். இதனால் தான் அவர்கள் மீண்டும் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்த வடக்கிலும் தெற்கிலும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் என்று ஜேவிபியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற முப்படையினர் கூட்டமைப்பின் தேசிய மாநாடு கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அன்ரோகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் நாட்டில் நிலவிய உண்மையான பிரச்சனைகள் பற்றி, பொருளாதார பிரச்சனைகள் பற்றி மக்களுக்கு சரியான விடயங்களை எடுத்துரைத்தோம். எனினும் சிலர் உருவாக்கிய இனவாத அரசியல் ஏனைய எல்லா விடயங்களையும் மூடி மறைத்து முழு நாட்டினதும் கவனத்தை யுத்தத்தின்பால் வழிப்படுத்தியது. 1948ஆம் ஆண்டில் பெருந்தோட்ட மக்களின் குடியுரிமை நீக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டில் ஒரு பிரச்சனை உருவாக்கி 1958ஆம் ஆண்டில் சிறி எழுத்தை அளித்தார்கள். 1965ஆம் ஆண்டில் இனவாதத்தை ஊக்குவிக்கும் பேரணிகள் நடத்தப்பட்டன. இவ்வாறாக இவர்கள் செய்த அத்துமீறல்கள் நீட்சியானவை. இதன் தொடர்ச்சியாக 1981ஆம் ஆண்டு ஜாழ் நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள். ஜாழ் மக்களின் ஆன்மீக பிணைப்பு நிலவிய நூலகத்தை தீக்கிரையாக்கும் போது அவர்களுடைய இதயங்கள் வெடித்து சிதற மாட்டாதா? 1983ஆம் ஆண்டில் கருப்பு ஜூலை உருவாக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டில் நடத்தப்படவிருந்த பொதுத் தேர்தல் முறைப்படி நடத்தப்பட்டிருந்தால் ஜாழ் மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கும். எனினும் ஜே.ஆர். ஜெயவர்தன தன்னுடைய 6/5 பெரும்பான்மை அதிகாரத்தை பேணி வர செயலாற்றியதன் காரணமாக வடக்கில் ஆயுத போராட்டத்துக்கு அது வழி சமைத்தது. இதுவே 1983ஆம் ஆண்டில் கருப்பு ஜூலை காரணமாகவும் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாவதற்கான வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுத்தது. 1999ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் டவுன் கோல் குண்டுவெடிப்பு காரணமாகவே சந்திரிகா ஜனாதிபதியாகினார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் யுத்தமே முக்கியமான இடம் வகித்தது. 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவத்துக்காக 2வது தடவையாகவும் மஹிந்த ஜனாதிபதியாக்கப்பட்டார். சரத் பொன்சேகா ஜனாதிபதி வேட்பாளராக வருவதும் யுத்தத்திற்கு தலைமைத்துவம் வழங்கியதாலேயே. 2019ஆம் ஆண்டு உதித்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் உருவாக்கிய குண்டு பீதி காரணமாகவே கோத்தபாய ஜனாதிபதியாகினார். அவர்கள் யுத்தத்தை உருவாக்கி நீண்ட காலமாக அவர்களின் இருப்பினை உறுதி செய்து கொண்டாலும் இப்போது ரணிலும் மஹிந்தவும் யுத்தம் இல்லாமல் போனதால் சோர்வடைந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு மத பூசலை ஏற்படுத்துவதற்காக வடக்கிலும் தெற்கிலும் முயற்சி செய்து வருகின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். அதனாலேயே அவர்களுக்கு தேசபந்து வேண்டும். அவர்கள் ஒருபோதும் யுத்தத்தில் பாதிப்படைந்தவர்களாக மாறாமல் தமது அரசியலுக்காக அதனை பயன்படுத்தி வந்தார்கள். ஜோசித்த ராஜபக்சவை கடற்படையில் சேர்த்துக் கொள்வதற்காக அதுவரை ஆட்சேர்ப்புக்கு இருந்த குறைந்தபட்ச தகமைகளை குறைத்தார்கள். அத்துடன் நின்று விடாமல் பிரிட்டனில் ஒரு பாடநெறிக்காக 1,80,00,000 ரூபாய் பொதுப்பணத்தை செலவிட்டார்கள். அதன் பின்னர் உக்ரைனுக்கு ஒரு பாடநெறிக்காக அனுப்பி 36,000 லட்சம் ரூபாய்க்கு கிட்டிய பொதுப்பணத்தை செலவிட்டார்கள். அதன் பின்னர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுடன் அவரை இணைத்து 27 தடவைகள் வெளிநாடு செல்வதற்காக வாய்ப்பளித்தார்கள். இந்த நாட்டில் சாதாரண பெற்றோரின் பிள்ளைகள் யுத்தத்திற்கு பலியாகின்ற வழியில் அவர்களின் பிள்ளைகள் யுத்தத்தின் பயனாளிகளாக மாறினார்கள். வடக்கிலுள்ள தாய் தந்தையர்களும் தமது பிள்ளைகள் தொடர்பில் இன்னமும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மீள் குடியமர்ந்தவர்களின் தேவைப்பாடுகள் ஆராய்வு. இந்தியாவிலிருந்து மீள குடியமர்ந்த குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் தொடர்பான கலந்தாய்வு நேற்று புதன்கிழமை முற்பகல் 10 மணியளவில் ஜாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஜாழ் மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டிலிருந்து இற்றை இந்தியாவிலிருந்து மீள குடியமர்ந்த 83 குடும்பங்களின் ஆய்வின் மூலம் காணி, வாழ்வாதாரம் உட்பட தேவைப்பாடுகளை எதிர்நோக்கி வரும் இனம் காணப்பட்ட 23 குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய தேவைகள் மற்றும் சேவைகள் அதனை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்த கலந்தாய்வானது நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டிலிருந்து இற்றை இந்தியாவிலிருந்து மீள குடியமர்ந்த 83 குடும்பங்களில் ஆய்வின் மூலம் காணி, வாழ்வாதாரம் உட்பட தேவைப்பாடுகளை எதிர்நோக்கி வரும் இனம் காணப்பட்ட 23 குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய தேவைகள் மற்றும் சேவைகள் அதனை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் குறித்த கலந்தாய்வானது தொடர்புடைய திணைக்களங்களுடன் இடம்பெற்ற பயனாளிகளுக்கான தீர்வு மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
வடக்கு கிழக்கு அதிகாரிகள் அபிவிருத்திக்கு பின்னடிப்பு. ஜாழ்ப்பாணத்தில் வைத்து விஜயதாச தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு அதிகாரிகள் அபிவிருத்தி பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் 50% நிதி திருப்பி வருகின்றமைக்கு இதுவே காரணம் என்று ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரும் முன்னாள் நீதியமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெரமுன கட்சியினர் என்னை தமது கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட அணுகியிருந்தனர். நான் அதனை மறுத்தேன். தற்போது இளம் அரசியல்வாதி ஒருவரை வேட்பாளராக களமிறக்கியுள்ளனர். சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடுவதே எனது இலக்கு. எனது பெயரிலும் ராஜபக்ச உள்ளமையால் நான் முந்தைய அரசாங்கத்தின் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல. அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாட்டு மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவராகவே என்னை தெரியும். ஆனால் நான் நீதியமைச்சராக சுயாதீனமாகவே இயங்கினேன். தற்போதுள்ள அரசாங்கத்தின் மீது மக்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்துள்ளமையை நான் அறிவேன். அதனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது நாடாளுமன்றில் இருக்கின்றவர்களின் 150க்கும் மேற்பட்டவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொன்சேகா அபியூகம் நாளை வெளியாகும். ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளர்களில் ஒருவரான சரத் பொன்சேகா தனது அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் நாளை வெள்ளிக்கிழமை தெரிவிக்க உள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் புதுடில்லிக்கு சென்ற முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அங்கு முக்கியத்துவமிக்க சந்திப்புகளை நடத்திவிட்டு நேற்று மாலை நாடு திரும்பினார். இந்த நிலையிலேயே தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பில் நாளை வெள்ளிக்கிழமை அவர் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளார் என்று தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நாட்டில் அதிகரிக்கும் சிறுவர் வன்கொடுமை. 6 மாதங்களில் 4380 முறைப்பாடுகள். நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் மொத்தமாக 4380 சிறுவர் துஷ்பிரயோகங்கள் பதிவாகியுள்ளன என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அறிக்கையின் பிரகாரம் அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 1332 வரையான சிறுவர்கள் கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவையுடையவர்களாக உள்ளனர். 1016 சிறுவர்கள் கொடுமைக்குள்ளாகி உள்ளனர் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 290 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதுடன் 70 சிறுவர்கள் தொடர்பில் புறக்கணிப்பு அல்லது கொடுமைக்கு உள்ளாக்குவது தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காயம் ஏற்படுத்திய தொடர்பில் 90 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளர் நேரம் வீண்விரயம் கூறுகிறார் பிள்ளையான். வடக்கு கிழக்கில் நடைமுறை சாத்தியமற்ற தீர்மானங்களுக்காக சில தலைவர்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் அவ்வாறு நேரத்தை வீணடிக்கும் செயற்பாடே. இவ்வாறு இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அதிகார பரவலாக்களிலும் அவதானம் செலுத்தக்கூடிய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே. தேர்தலின் பின்னர் தன்னால் முடிந்தவரை மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மருத்துவர் அர்ச்சுனா விடுதலை. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அமோக வரவேற்பு. மன்னார் நீதிமன்றத்தினால் நேற்று புதன்கிழமை நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனாவிற்கு மன்னார் மாவட்ட மக்கள் அமோக வரவேற்பை வழங்கினர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுள் அத்துமீறி நுழைந்து கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்தியசாலை தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட மருத்துவரை சனிக்கிழமை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்திய போது அவர் நேற்றைய தினம் 7ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மருத்துவர் அர்ச்சுனா மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மருத்துவர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி அண்டன் புனிதநாயகம் தலைமையிலான சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிவான் நிபந்தனையின் அடிப்படையில் தலா 50,000 ரூபாய் இரு பிணையில் மருத்துவரை செல்ல அனுமதித்தார். இந்த நிலையில் மன்றிலிருந்து மருத்துவர் வெளியேறிய போது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கோடி வரவேற்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 34 அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வித பயனுமின்றி கைவிடப்பட்டுள்ளது. 6.37 பில்லியன் பொது நிதி வீணடிப்பு. பாராளுமன்ற குழு அறிக்கை. 6.37 பில்லியன் ரூபாய் பொது நிதியை செலவிட்டு கடந்த 5 முதல் 6 வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்ட 34 அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வித பயனுமின்றி கைவிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற குழு நேற்று தெரிவித்துள்ளது.
சுற்றாடல், இயற்கை வளங்கள் மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் அஜித் மன்னா பெரும பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து நிதி பற்றாக்குறையால் 23 திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் 11 திட்டங்கள் சில காரணங்களால் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கைவிடப்பட்ட திட்டங்களில் புலனறுவையில் 1.1 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட மெத்த சிறிபாய நிர்வாக வளாகம் மற்றும் ஹட்டன் புயல் நிலையம் ரூபாய் 40 மில்லியன் எந்த பயனுமில்லாமல் சும்மா இருந்தது. அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் தலைவர்களால் பொது நிதியை வீணடிக்கும் வகையில் இதுபோன்ற திட்டங்கள் தொடங்கப்படுவதை அவதானித்த அவர், அத்தகைய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் அரசியல் சார்பற்ற குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை பரிந்துரைத்துள்ளது என்றார். என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 22 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக மொத்தம் 22 வேட்பாளர்கள் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று 4 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளர் உத்தியோகபூர்வமாக இன்றே அறிவிக்கப்படும். தமிழ் பொது வேட்பாளரின் பெயர் இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாலில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையில் இருந்து பல கட்சிகளைச் சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பற்றி கடந்த 6 மாதமாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்று நாங்கள் அனைவரும் முடிவெடுத்திருக்கின்றோம். அது தொடர்பில் வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்புகளுடன் பல்வேறுபட்ட தனிநபர்களுடனும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் நமது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி 2-3 நபர்களின் பெயர்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதில் ஒருவரை கட்டாயமாக பொது வேட்பாளராக நிறுத்துவோம். இன்று பொது வேட்பாளர் யார் என மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். தற்போது 2 நபர்களின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளது. அதில் எல்லோரும் இணங்கி சரியான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஆதரவின்றேல் பதவி இல்லை, அமைச்சர் காஞ்சன எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்காமல் அமைச்சு பதவிகளில் இருப்பவர்கள் அந்த அமைச்சு பதவிகளை விட்டு விலக்க நேரிடும் என எதிர்பார்ப்பதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது புதிய விடயமல்ல எனவும் 2 வருடங்களுக்கு முன்னர் கட்சி எடுத்த தீர்மானம் அது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகைகள் நமது முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜபக்ச குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள பாரிய பிளவு, நாட்டை விட்டு வெளியேறும் பசில். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச சில தினங்களில் அமெரிக்காவுக்கு மீண்டும் திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை முன்னிறுத்துவதற்கு நாமல் ராஜபக்ச எடுத்த தீர்மானம் காரணமாக பசில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நிறுத்த தீர்மானித்ததால் ராஜபக்ச குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அழைப்பை தம்மிக்க பெரிரோ ஏற்க மறுத்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரும் அதனை நிராகரித்ததை அடுத்து நாமல் ராஜபக்சவின் பெயரை முன்மொழிந்ததாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பசில் ராஜபக்ச செயற்பட்டு வந்தார். இது தொடர்பில் பல்வேறு மட்ட கலந்துரையாடலில் ரணில் பசில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரும் எனக்கு சவால் இல்லை, ஊடகங்களின் ஆசிரியர்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டை முன்னேற்றுவதிலேயே தான் கவனம் செலுத்துவதால் தனக்கு போட்டியாக எவரும் இல்லை என்று தெரிவித்திருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது திறமையை 2 முறை நிரூபித்து காண்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அச்சு இலத்தினரில் ஊடகங்களின் ஆசிரியர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நேற்று புதன்கிழமை கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி விக்ரமசிங்க பங்களாதேஷில் இப்போது ஏற்பட்டிருக்கும் நிலைமை 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஏற்படாமல் தடுக்க முடிந்ததாக கூறினார். பங்களாதேஷில் வெகுஜன போராட்டம் ஏற்படுத்தியதை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் வீழ்ந்ததை அடுத்து அந்த நாட்டு இராணுவம் தலையிட்டு இடைக்கால அரசமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இத்தகைய நிலைமை இலங்கையில் அன்று ஏற்படாமல் தடுப்பதற்கு தான் தலைமைத்துவம் அளிப்பதை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் செயலில் காட்டியவற்றை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளோர் திட்டத்திலும் காண்பிக்கவில்லை என்று கூறினார்.
வடக்கு கிழக்கு பிரச்சினை தீர்வு தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஜனாதிபதி ரா சம்பந்தன் எம்பியின் மறைவுக்கு பின்னர் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளதுடன் அபிவிருத்தி உட்பட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் பேசி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையைப் போல் பங்களாதேஷ் அமெரிக்காவே சூத்திரதாரி. இலங்கையில் தோற்றம் பெற்ற கோத்தபாய அரசுக்கு எதிரான போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். அதேபோல் பங்களாதேஷ் மாணவர் போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அங்குள்ள அமெரிக்க தூதுவர் பீட்டர் ஹாஸ் என்பது வெகு விரைவில் வெளிவரும் என தெரிவித்த பிவிதுரு ஹெலோருமையின் தலைவரும் சுயாதீன எதிரணி எம்பியுமான உதய கம்மன்பில பாராளுமன்றத்தை முற்றுகையிட அழைப்பு விடுத்த ஜேவிபி உறுப்பினர் லால் காந்தாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அரையாண்டின் அரசிறை நிலைப்பாட்டு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேசிய பிரச்சினையை தீர்க்க அனைவரும் ஏற்கும் முன்மொழிவு தயார். தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் அவசரமாக செயற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு சினமன் ஹிரேன் கோட்டலில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதியிடம் தேசிய பிரச்சினையை தீர்ப்பதை நீங்கள் எவ்வாறு கையாளுகின்றீர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் என்ன என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், ரா சம்பந்தனின் இறுதிக்கிரியின் போது அது பற்றி நான் தெளிவாக எடுத்துரைத்தேன். மேலும் தமிழ் எம்பிக்கள் மற்றும் ஏனைய கட்சிகளுடன் குறிப்பாக அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு முன்மொழிவு தயாரிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அது குறித்து கலந்துரையாடுவோம். இதை நாம் அவசரமாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு கிழக்கில் சீன இராணுவத்தை நிறுத்த முயற்சியா. வடக்கு கிழக்கில் சீன இராணுவத்தில் நிறுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாக உள்ளதாக தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் இந்த முயற்சிகளுக்கு ஒருபோதும் உடமளிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீன இராணுவத்தினரை நாட்டுக்கு கொண்டு வரும் திட்டத்தை அரசாங்கம் அனுமதிக்கின்றதா என கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அரையாண்டின் அரசுரை நிலைப்பாட்டு அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், எமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை தட்டி கேட்கும் நாடாக இந்தியாவை நாங்கள் கருதுகின்றோம். இதனால் எமது நம்பிக்கையின்படி மீனவர் விடயத்தில் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் சீனா எமது மீனவர்களை தம்பசப்படுத்த பல யுக்திகளை கையாளுகின்றனர். இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அத்துடன் சீன இராணுவம் எமது தேசத்துக்கு வரவுள்ளதாக செய்திகளும் பெறுகின்றன. ஏற்கனவே வடகிழக்கில் எமது மக்கள் இராணுவத்தினரால் பட்ட அனுபவங்கள் உள்ளன. அத்துடன் துப்பாக்கி சத்தங்கள் இல்லாவிட்டாலும் போர் சூழலில் இருப்பதை போன்றே மக்கள் இருக்கின்றனர். எமது வரலாற்றை சிதைக்க வேண்டும் என்ற வகையில் நடவடிக்கை எடுப்பதை போன்று தெரிகின்றது. முப்படையினரின் ஆக்கிரமிப்புடன் உள்ள வடகிழக்கில் புதிதாக சீன இராணுவம் பெறுவது எதற்கு? இதனை அரசாங்கம் அனுமதிக்கின்றதா? இந்த விடயத்தை நாங்கள் எதிர்ப்பதுடன் இதனை ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.